தார்காவெளி பெண் கொடியோ 27 பெண்களுக்கு கட்டி வைத்தால் கிங்கிளையல்லோ 27 பெண்களையோ இன்பமுடன் இருக்க வைத்தால் 27 பெண்களுக்கும் தர்க்க முடிராஜன் 7:30க்கு கீழே ஆமா தனி அறையை கட்டி ஏ மக்கா செல்ல மக்களே மக்களே இந்த 27 பெண்களும் ஆமா உங்களுக்குள்ள சண்டை செலவு வரக்கூடாது கூடாது கூடாது என்னைக்கும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் நீங்க இருக்க வேண்டும் ஆனந்தமாக இருப்பதற்காக அப்பனாகிய தர்க்க முடிராஜன் உங்களுக்கு 27 பெண்களுக்கும் 7:30 கட்டி இருக்க ஆமா அம்மா 7:30க்கு கீழே நீங்க இன்பமாக இருக்க வேணும் அம்மா வாழ பொழுதிலே மையிருண்ட வேலைகளை மட்டும் தர்க்கராஜன் வெளியே விடுவேன் வாழ பொழுதுல மட்டும் நீங்க வெளியே வரணும் அம்மா வாழ பொழுது கதிரவன் நிழல்ல நீங்க படக்கூடாது கூடாது அம்மா கதிரவனுடைய நிழல் பட்டா கட்டி மக்களுடைய உடலுக்கு பங்க வந்து சேரும் என்று ராஜமன் அழகு மக்களையோ அழகுடனை வைத்தால் வைத்திருக்கும் காலத்தில் அது மாட நல்ல பொழுதாச்சி அது மையூருண்ட வேலையாச்சி இரவு நல்ல பொழுததில இரவு ஒளி கொடுப்பதற்கு சந்தீர பகவானோ அவர் ஆகாயம் வாராரே பெண்களும் வாழப்பொழுது மயூருண்ட வேலையில நம்ம 27 பேரும் ஒன்னா இருந்து விளையாடணும் சொல்லி அந்த பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு ஆமா பல்லாங்குழி தெரியுமா பல்லாங்குழி ஆமா அதேதான் அந்த பல்லாங்குழி விளையாடி கொண்டிருக்கும் போது ஆமா சாமி சந்திர பகவான் மார்க்கமா வந்தவரு 27 பெண்களையோ சந்திரரும் பார்த்துட்டாரே அழகழ கண்ட போதோ அது கொண்டுட்டாரே அழக மன்னன் சந்திரண்டா மனமதியில எண்ணுதாரே ஒரு நாள் ஒரு பொழுது 27 பெண்ணோடு நம்ம உல்லாசமா வாழணுமே நான் சந்திரலோகத்தை ஆளக்கூடிய சந்திர பகவான் வந்திருக்கேன் வாரம் சந்திரா வாரம் இறங்கி வாரும் அந்த ஆசனத்தில் அமரும் ஐயா இந்த தர்கராஜனும் தர்காவெளியும் சந்திர பகவானே ஆஜானத்திலே மர வைத்து ஆமா ஐயா அப்பா சந்திரா வந்த விவரம் என்னப்பா சந்திர பகவான் இடத்திலே தர்கராஜன் தர்காவெளி கேட்ட போது ஐயோ ஐயா தர்கராஜாவே தர்காவெளியே உங்களுடைய பிள்ளைகள் 27 பெண்கள் இருக்கார்கள் 27 பெண்களையும் நான் மாலையிட வந்திருக்கேன் ஐயா சந்திரா என்ன ஆசை கொண்டு வந்திருக்க என்ன 27 பெண்களும் ஆசைப்பட்டிருக்கிறா அப்படி ஆசைப்பட்டு வரலாமா வேண்டாம் ஐயோ 27 பெண்களை வச்சு உனக்கு சமாளிக்கிறதுக்கு ஆமா தைரியம் இருக்காப்பா அதானே பார்த்தேன்
இந்த தர்க்கராஜனுடைய மகளை மகளை மாலை மனம் முடிப்பதற்காக வந்தேன் ஐயா. ஆமா என்று சந்திர பகவான் சொன்னார். எப்பா என்ன ஒரு ஒண்டாட்டி கட்டினால ஆமா உரியல சோறு சோறு 2 ஒண்டாட்டி கட்டினவனுக்கு மூட்ல கயிறு. ஆமா அவன் போய் நின்ற வேண்டியதானே. அதான பார்த்தேன். ஆமா ஏமனா என்ன இப்ப உள்ள காலம் மாறி போச்சு. ஆமா ஒண்டாட்டி மாரெல்லாம் பீடி சுத்தணுமா. அதானே ஆம்பளை மாறு பூரா ஊரை சுத்தணும். அதானே படத்துக்காரர் அப்படிதானே சுத்திட்டு வர்றாரு. ஆம்பளை ஊரை சுத்த ஆம்போ பொம்பளை எல்லாம் பீடி சுத்த விடிய விடிய இருந்து சுத்தி போட. அதானே அப்படி உள்ள காலம். ஆமாண்டே அவ பீடி சுத்தனோட்ட போய் கஞ்சியாட்ட குழம்பு கொடுப்பாளா. எங்க கொடுப்பா. ஏன் மனுஷா நீர் உழைச்ச உழைப்புக்கு ஜாண்டியனுக்கு உமக்கு நாம பொங்கி போட வேண்டியதான். அதான உழைப்பங்க. நான் விடிய விடிய 100 தூளை சுத்தினேன். அதானே என்ன கண்டியாரா என்ன பாத்தியாரா எனக்கு பூ வாங்கி வந்து கொடுத்தியாரா. அதான பீடியத்தான் மடக்குனியரா. அப்ப குடத்துக்கார மடக்கி கொடுத்துருப்பாரு. அனுபவம் பேசுது. ஒரு ஊரா வில்லடிச்சிட்டு வந்தியாரு. அதானே என்னத்தை கொண்டாந்து அள்ளி போட்டுட்டியாரு. என்னத்தை கொண்டாந்து குமிச்சிட்டாரு. ஒரு புடவைக்கு விதி உண்டுமா. வாழ வந்தானே. அதானே வாழ வந்தா நாளையில நான் என்னத்தை அள்ளி எடுத்தேன். ஒன்னும் கிடையாது மனுஷா. உமக்கும் 3 கடிச்சு கழுத்தை கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லுவார்ல. ஆமையோ அதே போல ஆமா 27 பெண்களை வச்சு வாழது உனக்கு தைரியம் இருக்காடா. தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாவோ உடனே சொன்னான் செஞ்சுட்டேன். என்ன வாழ்ந்தா உங்க மக்களோடு நான் வாழுவேன். வாழுவேன் இல்லைன்னா நான் மரணலோகம் போய் சேர்ந்துருவோம். சேர்ந்துருவோம் பாத்துக்கங்க. எப்படி ஆமா அண்ணாவி சார்பாவா. ஆமா 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 நம்ம அண்ணாவி சார்பா. அதோடு பாடுபுலமையை பரிசளித்த அன்பு உள்ளம் அன்பு சீமான் என் மீது அதிகபட்சம் பாசம் கொண்ட ஆமா என் கட்டுவரு கலங்கானம் கதிர்வழக்கு நெல்விளையம் கடையநல்லூர் நகரம் கடையநல்லூர் நகரத்தில ஆமோ 1வது வார்டு 1வது வார்டு கொமந்தாவரம். 1வது வார்டுன்னா கொமந்தாரம் தான். கொமந்தாவரத்தை சேர்ந்த ஆமா அதாவது என்ன 4 கடலும் கேதி பெற்ற நாதஸ்வர வித்துவான். நாதஸ்வரன் ஐயாண்டி மேல கலைஞர். அதாவது என்ன ஐயா கேவி மகிழ் கேவி மகிழ் நாதஸ்வர அவர்களின் ஆமா புதல்வர் அன்பு சீமான் அருமை அண்ணா ஆமா VM சுரேஷ் நாதஸ்வரம். ஆமா சுரேஷ் நாதஸ்வரத்தினுடைய சார்பாக VM சுரேஷ் நாதஸ்வர குழுவினர் சார்பாக பாடும் புலமைக்கு ஆமா லட்ச நோட்டுகளை எனக்கு அள்ளிட்டு தந்து எனக்கு அன்பு பாராட்டி உள்ளார்கள். அதனைத்து அன்னார்குல விளைச்சலங்கள் சனங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்களும் ஆமையா வாழ வேணும் வளர வேணும் கோபுரமா உயருமையோ கோபுரமா உயருமையாலே ஏனாதஸ்வரன்னாவி எந்த இடம் போனாலோ போன இடங்கள் எல்லாம் சிறப்பு பெற்று வாழும் ஐயோ செய்யந்தொழில் விருத்தியாகி செய்யந்தொழில் எனக்கு சிறப்பு பெற்று வாழும் ஐயோ சிறப்புப்பட்டு வாழும் ஐயா. அழகு தர்க்கராசம் மண்ணே தம்மளித்தோ பெண்களையோ சந்தீர பகவானுக்கு மாலையிட்டு கொடுத்தாரே. பகவானுக்கு மாலை விட்டு கொடுத்தாரே. மாலையிட்ட நாளையிலே மன்னன சந்தீரரோ 27 பெண்களையும் சந்திரலோக அழைத்து வந்து இன்பமுடன் இருப்பாரோ பரிசோடு இருக்கும் போது 27 பெண்களிலே ரோகிணியும் மன்னவனை பார்த்துட்டாள மன்னம் செய்துட்டாள பூஜமனை நினைத்தாளே ரோகிணியோ பூமாம்புச செய்தாளே பூமாம்புச கார்த்திகை
செய்யும் ரோகிணியோ கட்டிய கணவனத்தான் கட்டோட நினைச்சாலே நாள கடமையன் நாளும் புருஷம் பூமகளுந்தானே சந்திர பகவானுக்கு சந்திர பகவானுக்கு அடிபணிந்து நடந்தாலே அடிபணிந்து நடந்த காலே அழகு மன்னன் சந்திரோ 25 பெண்களையும் வாழ வேண்டாம் என்று சொல்லி அது வெட்டி பெண்ணாக அப்பனிட அனுப்பினாரே 25 பெண்களுமே தங்கனோட கோட்டையில தண்ணீரை வடித்து கொண்டு வந்துட்டு